45 சவரன் தங்க நகைங்க. கிட்டத்தட்ட 47லேருந்து 50 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் வந்து சென்னை தியாகராய நகரில் தூய்மை பணியாளராக வேலை பார்க்குற பத்மா அம்மா கண்ணில் வந்து பட்டிருக்கு. அதை பார்த்து அவங்க வந்து அவ்வளோ நகைகளையும் தானே வச்சுக்கணும்னு நினைக்காம அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைக்கிறாங்க. பின்பு காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, வேகமாக செயல்பட்டு நகையை தவற விட்டு நங்கநல்லூரை சேர்ந்த ரமேஷ் கிட்டேயே நகைங்களெல்லாம் ஒப்படைக்கிறாங்க. பத்மா அம்மா செஞ்ச இந்த விஷயம் வந்து ரொம்பவே மதிக்கத்தக்கது. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்களோட கணவருமே சில வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட ஆட்டோவில் தவற விட்டவங்களோட பணத்தை அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிருக்காரு. இவங்க 2 பேரோட செயலுமே பாராட்டுக்குரியது தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பத்மாமாவை பாராட்டுற வகையில் அவங்களுக்கு ஷால்வை போட்டு திருவள்ளுவர் சிலை கொடுத்து கௌரவிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான செக்குமே கொடுத்துருக்காங்கங்க. என்னை பொறுத்த அளவில் பத்மாமா பண்ணுற வேலை மட்டும் தூய்மை பணியாளர் வேலை இல்லைங்க, அவங்க மனசுமே தூய்மையானது தான். எனக்கு ஒன்றும் தோணல சார், அவங்ககிட்ட கொடுத்துனான் தான் சார் தோணுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி அவருக்கு கிடைக்கும் போது எப்படி பண்ணாரோ அதே மனசு தான் எனக்கும்.